பிரதீப் அருணாச்சலம் இல்லைங்களா? ஆமா. ஓகே. சோ யா உங்க இந்தியா முழுசா உங்களோட பிராண்ட் வந்து சயின்டிபிக்கா என்ன சேஞ்சஸ கொண்டு வருது? இத பத்தி ஒரு ஷார்ட்டான டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்க. அதுல வரக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்தர் கொஸ்டின்ஸ்ல ஒண்ணொண்ணா போலாம். ஓகே. ஓகே. ஸோ மைசெல்ஃப் பிரதீப் அருணாச்சலம். ஸோ ஓகே. எங்களோட சொன்ன மாதிரி தான். ஸோ எங்களோட பிராண்டும் பயோடைமென்ஷன் தான். ஸோ ஓகே. நாங்கள் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிஷ்யூ மாடல்ஸ். ம். ஸோ ஹியூமன் டிஷ்யூ மாடல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ஸ்கின், லிவர், ஹார்ட், இந்த மாதிரி நம்ம உடம்புல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் டிஷ்யூஸ் இருக்கு. ஸோ ஓகே. அந்த மாதிரி டிஷ்யூ மாடல்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ம். எங்களோட ஃபர்ஸ்ட் ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல தான் நாங்கள் பண்ணோம். நம்ம ஓகே. ஹியூமன் ஸ்கின். ஓகே. ஸோ ஹியூமன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா அது டிஷ்யூன்னு சொல்லலாம், ஆர்கன்னு சொல்லலாம். ம். ஸோ அதான் நம்மளோட லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் அவர் பாடின்னு சொல்லுவாங்க ஸ்கின். ஸோ அதான் ஓகே. எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். அண்ட் தென் நம்ம ஏன் இந்த ப்ராடக்ட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், காஸ்மெட்டிக் கம்பெனிஸ் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு டெஸ்டிங் பண்ணுவாங்க. இப்போ ம். செல்ஸ்ல பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்ல பண்ணுவாங்க. அனிமல்ஸ் ம். முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க சேஃப் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹியூமன்ல வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஹியூமன்ல டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு வரும். ஃபார் ஓகே. எக்ஸாம்பிள் இப்போ கோவிட் கூட பாத்தீங்கன்னா ஹியூமன் ட்ரையல்ஸ் எல்லாமே முடிச்சு தான் நமக்கு வரும். ஸோ இதுல ம். என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரக்குக்குமே வந்து ஒரு 6 to 7 years ஆகும். அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், இந்த மாதிரி டெஸ்டிங் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ம். 8 years மேல ஆயிடுது. ஏன்னு கேட்டீங்கன்னா ம். செல்ஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் அனிமல்ஸ்ல பண்ணியிருப்பாங்க, அப்பயும் நல்லா பண்ணியிருக்கோம். ஓகே. ஹியூமன் வரும்போது உங்களுக்கு அங்க ஃபெயிலியர் ரேட்ஸ். ஸோ அப்ப ம். என்ன பண்ணுவாங்க, திரும்ப வந்து R&Dல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ ம். இந்த மாதிரி போகிறதுனால தான் நமக்கு ரொம்ப நாள் எடுக்குது. ஸோ ஓகே. நாங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹியூமன் டிஷ்யூ மாடல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓகே. எங்களோட ப்ராடக்ட் வந்து விச் இஸ் குவைட் ஈக்குவலன்ட் டு அவர் ஹியூமன் ம். ஆர்கன்ஸ். ஓகே. ஓகே. எக்ஸாக்டா லைக் நேச்சர் நமக்கு கொடுத்த மாதிரி எங்களால பண்ண முடியாது. ம். சயின்ஸ் இப்போதைக்கு என்ன அட்வான்ஸ்மெண்ட் இருக்கோ அது வச்சு ரெலவெண்ட். பட் ம். அனிமல்ஸை கம்பேர் பண்ணும் போது இட்ஸ் ஃபார் மோர் பெட்டர். அக்யூரசி வந்து ஹியூமன்ஸ்க்கு மேட்ச் ஆகும்னு சொல்றீங்க ஆல்மோஸ்ட். ஹியூமன்ஸ்க்கு மேட்ச் ஆகும். ஏன்னா லைக் நாங்க எடுக்கிற சோர்ஸ் பாத்தீங்கன்னா செல்ஸ் ஹியூமன்ல தான் எடுக்கிறோம். ஓகே. அதை எடுத்து அது மல்டிப்ளை பண்ணி அதை தான் வந்து நம்ம ஆர்கன்ஸா பண்றோம். ஸோ ஓகே. ஓகே. உங்களுக்கு இப்போ ஹியூமன் மேல அதை ட்ரை பண்ணி ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகுதுன்னா அந்த ம். ஃபெயிலியர் எதனால ஆகுதுன்றத நம்ம ஏர்லியா இதுல டிடெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது இப்படி ஓகே. டிடெக்ட் பண்றது மூலமா அந்த ட்ரக்கோட மேனுஃபேக்சரிங் வந்து அவங்க ஃபைன் டியூன் பண்ணி ஓகே. ஆக்சுவல் ஹியூமன்ல ட்ரை பண்ணும்போது தேர் ஒன்ட் பி மச் ஃபெயிலியர் ரேட்ஸ். ஓகே. சில ஓகே. சில நேரம் ஹியூமன்ல பண்ணிடுவாங்க, மார்க்கெட் வந்துடும். ம். அது 1 lakh பீப்புள் ஆக்சஸ் ஆகும்போது ஒரு சில கண்டிஷன்ஸ் வரும். ஓகே. இன்னும் ஒரு 10 லட்சம் பேர் போகும்போது 1 மில்லியன் இப்படி போயிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு சில கேசஸ் வரும். இது வந்து ஓகே. சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்குது, இது வந்து ஒர்க் ஆகல. ம். அந்த மாதிரி ஒரு சில டேட்டாலாம் வந்து இந்த மாதிரி ஆர்கன்ஸ் மூலமா தான் நம்மளால எடுக்க முடியும். ஸோ இது ஓகே. வந்து பாத்தீங்கன்னா லைக் 10 or 15 years முன்னாடி இது ஒரு ஃபியூச்சர் மாதிரி தான். இப்பயும் ஃபியூச்சர் டெக் தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் ம். த்ரூ அவுட் த குளோப் வந்து இதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ ஓகே. நாங்க 2021ல ஸ்டார்ட் பண்ணோம். டுவெண்ட்டி ஓகே. டுவெண்ட்டி ஒன்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கம்மியான கம்பெனிஸ் தான் இந்த மாதிரி டெக்னாலஜில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க த்ரூ அவுட் த குளோப். ஓகே. இப்போ ஓகே. இந்தியாவிலே பாத்தீங்கன்னா லைக் மோர் தென் 4-5 கம்பெனிஸ் வந்துருச்சு, ஸ்டார்ட் அப்ஸ் வந்துருச்சு. அப்புறம் ஓகே. இந்த ஐஐடிஸ் இவங்கெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓகே. என்ன ரீசன்னு கேட்டீங்கன்னா கோவிட்க்கு அப்புறம் ரொம்ப இது ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இந்த டெக்னாலஜி ஓகே. எல்லாம் ஏன் தேவைங்க வந்து அதிகமாயிடுச்சு. ஓகே. ஸோ தேவைங்க அதிகமானதுக்கு அப்புறம் எஃப்டிஏ, யுஎஸ் எஃப்டிஏ, அதுக்கப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட் இருந்துச்சு. அவங்க தான் வந்து யூரோப்பியன் லெவல்ல ட்ரக்கை வந்து அப்ரூவ் பண்றவங்க. அதே ஓகே. மாதிரி இந்தியாவில் பாத்தீங்கன்னா சிடிஎஸ்சிஓன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து ஓகே. காஸ்மெட்டிக்ஸ், ட்ரக்ஸ், எஃப்எஸ்எஸ்ஏயுமே அவங்களுக்குள்ளதான் வருது. ஓகே. இவங்க ஓகே. தான் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்க அனிமல்ஸ்ல இருந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டெஸ்டிங்க ஹியூமன் ரெலவெண்டா கொண்டு போங்க. ஓகே. ஸோ ஏன்னா அனிமல்ஸே இனிமே நான் நம்பி இருக்க தேவையில்லை. இதுக்கு முன்னாடி அந்த ஓகே. டெக்னாலஜி இல்லை. ஸோ ஓகே. இப்போ அந்த டெக்னாலஜி நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்க போங்க அப்படின்னு சொல்ல சொல்ல ஆரம்பிச்சதுனால ஓகே. இந்த டெக்னாலஜியோட தேவை வந்து இப்போ இந்த பர்டிகுலரா 2024ல இருந்து 25 பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஓகே. ஓகே. ஸோ ஓகே. கமிங் டு இந்தியா பாத்தீங்கன்னா ம். தேர் இஸ் ஒன்லி லைக் எக்ஸ்போர்ட் டிபெண்ட், சாரி இம்போர்ட் டிபெண்ட். ஓகே. அதாவது ஃபாரின்ல இருந்து யுஎஸ், பிரான்ஸ், யூரோப் இங்க இருக்க கம்பெனிஸ் தான் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி. ஓகே. இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்தியாவுல யாருமே கமர்ஷியல் பண்ணல. நம்ம ஓகே. தான் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம தான் அர்லி மூவர் இன் இந்தியா. ஓகே. இம்போர்ட் சப்ஸ்டிடியூட், மேக் இன் இந்தியா, இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகே. ஸோ லைக் வி ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் வி ஹவ் ப்ரூவன்
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, அப்புறம் ஓகே நான் சொன்ன மாதிரி சிடிஎஸ்சிஓ, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயோடைமென்ஷனை வந்து தே ஹேவ் அக்ரிடியேட்டட். அவங்க வந்து எங்களை என்டோஸ் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல. ஓகே ஸோ ஓகே இதெல்லாம் ஓகே வந்து அட்வான்டேஜ். ஓகே. ஸோ இப்போ நீங்க நீங்க சொன்னதை பார்த்தாச்சுன்னா இது வந்து ஒரு அல்டர்னேட் ஆஃப் ஹியூமன் டெஸ்டிங் தான் இல்ல? ஆமா. அல்டர்னேட் ஆஃப் ஹியூமன் இல்ல, டெஸ்டிங் தான். பட் நம்ம அனிமல் டைரக்டா வி ஆர் டெஸ்டிங். நாட் அனிமல் டெஸ்டிங். பட் வி ஆர் நாட் டைரக்ட்லி மேக்கிங் அ ஹார்ம் டு அ ஹியூமன் ஆல்சோ இல்ல? கரெக்ட். அதுல இருந்து ஒரு ஏன்னா செல்லை ட்ரக் எடுத்து வந்து தான் நீங்க, நீங்க யூ ஆர் டெவலப்பிங். ஓகே ஆமா, சொல்லுங்க. இப்போ நீங்க ட்ரக்கை வந்து ஹியூமன்ல டெஸ்ட் பண்ணும்போது வாலண்டியரா தான் வருவாங்க. ஸோ ஓகே டெஸ்டிங் எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த்தி வாலண்டியர்ஸ்லயும் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேன்சர் வருதுன்னா, கேன்சர் ஓகே ட்ரக் பண்றாங்கன்னா, ஓகே. அந்த கேன்சர் ட்ரக் வந்து அந்த கேன்சர் பேஷண்ட் மேலயும் ட்ரை பண்ணுவாங்க. ம். அண்ட் தென் ஹெல்த்தி வாலண்டியர்ஸ்லயும் ஒரு லிமிடெட் டோஸ் கொடுத்து ஒரு ட்ரையல்ஸ் மாதிரி எடுப்பாங்க. ஓகே ஓகே ஓகேங்களா? ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குமே அவங்களுக்கு டைம் இல்லை. ஸோ ஓகே புரியுதுங்களா? அந்த ஸ்டேஜ்ல வந்து இது ஒரு ட்ரையலா போகும்போது நிறைய ரிஸ்க்கும் இருக்கு. ஓகே ஸோ இது ஓகே எல்லாமே வந்து நம்ம குறைக்கிறதுனால ஒரு ட்ரக் மார்க்கெட்டுக்கு போறதுக்கு அந்த 8 வருஷம்ன்றது மேபி 4 இயர்ஸ் ஆகலாம் ஃபியூச்சர்ல. இன்னும் ஷார்டன் ஆகலாம். ஓகே ஷார்டன் ஓகே ஆகலாம். திடீர்னு ஏதோ ஒரு ஓகே பேண்டமிக் வரலாம். இல்ல ஓகே ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்க கேன்சர்ஸ் எல்லாம் கியூர் பண்ண முடியாத ஸ்டேஜ்ல இருக்கு. அவங்களுக்கு டைமே இல்ல. ஸோ ஓகே இது எல்லாமே ஷார்டன் பண்ணிடும் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி. அண்ட் தென் ஃபியூச்சர்ல ஓகே பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி தான் வந்து ஆர்கன் மேனுஃபேக்சரிங்க்கும் போகும். ஓகே ஆர்கன் ஓகே. ஸோ டொனேஷன் எல்லாமே. அதுதான் அதுதான் இப்போ என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டினும். ஸோ இப்போ நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் டிஷ்யூவை லேப்ல கிரியேட் பண்றதுன்றது வந்து நாம எல்லாருமே இந்த 7ஆம் அறிவு மூவில பார்த்த மாதிரி தான். தெர் இஸ் சம் டிஎன்ஏ, இந்த டெக்னாலஜி எல்லாம் நம்ம அந்த மூவில தான் பார்த்திருக்கோம். பட் ஸோ இப்போ நீங்க ஒரு டிஷ்யூ கல்ச்சர் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய நீங்க ஃபார் டெஸ்டிங்காக நீங்க ஒரு டிஷ்யூ கல்ச்சர் பண்ற டெவலப் ஸ்டேஜ்ல இருக்கிறப்போ இதே டெக்னாலஜி வந்து ஹியூமன் ஆர்கன்ஸையும் கிரியேட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்ல அப்படி பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா இந்தியா அதுல எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? கண்டிப்பா இருக்கு. இப்போ இந்தியாவுக்கு முன்னாடி நான் குளோபலா வந்துடுறேன். இது ஏன் ம். எப்படின்னு சொல்ல வரேன். குளோபலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி யூஎஸ் அவங்க எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி, லைக் 40 இயர்ஸ் முன்னாடி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களோட ஓகே காம்படிட்டர் பாத்தீங்கன்னா 40 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி. ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு ஆர்கன் பண்ணணும்னா இதுல வந்து நிறைய டெக்னாலஜி இதுல இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ எங்களுக்கு எப்படி டிஷ்யூ இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் அதுக்கு ஃபங்க்ஷனும் அதே மாதிரி இருக்கும். ம் ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லாம அதோட இப்போ ம் ஹார்ட்னா அது பீட்டிங் இருக்கணும். ஓகே அதுக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் ஒவ்வொரு டிஷ்யூஸ்க்கு. ஸோ அந்த ம் ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு வரணும். அண்ட் தென் ஓகே அது கிராஃப்ட் பண்ணும்போது அது அது வந்து ரிஜெக்ட் ஆகக்கூடாது. ஸோ ம் கிராஃப்டிங் ஈக்குவலண்டா வரணும்னும் போது அகைன் அதையும் கிளினிக்கல் ட்ரையல் பண்ணுவாங்க. ஒரு ஓகே கவர்மெண்ட், ஐ மீன் அந்த கவர்மெண்ட் பாடிஸ் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணணும் இந்த இது வந்து பண்ணலாம் அப்படின்றது. ம் ஸோ இப்போ இது இந்தியாவிலையும் குளோபலி என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னா மேபி லைக் ஒரு 15 to 20 இயர்ஸ்ல எனி பேட்ச் வந்து பாசிபிள். இப்போ ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஒரு பர்டிகுலர் பேட்சோ இல்ல லைக் ஹார்ட்னு எடுத்தீங்கன்னா அதுல பர்டிகுலர் வால்வோ ஏதோ சம்திங், அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா 10 to 15 இயர்ஸ்ல இட்ஸ் பாசிபிள். எப்படின்னா எங்களை மாதிரி ஓகே நிறைய டெக்னாலஜி ஆஃப் கம்பெனிஸ் இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே ஸோ லைக் ஐஐடிஸ் இப்போ எங்களை மாதிரி இன்னும் நிறைய கம்பெனிஸ் வர வர ம் ஸோ இட் இஸ் பாசிபிள். ஓகே ஸோ அந்த இடத்துல இருக்கும். லைக் 100 வருஷம் அப்படிலாம் எடுக்காது. ஸோ ஓகே. ஒரு ஒரு 10 ஷார்ட் 15 இயர்ஸ்ல பீரியட்லயே இருக்கும். ஒரு 10 to 15 இயர்ஸ்லயே நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு மினிமல் லெவல்ல வி வில் பி தேர். ஓகே. இந்தியா இப்போ ரேட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி அட்வான்ஸா இருக்கிற கண்ட்ரியை விட இந்தியா எத்தனை இயர் பின்னாடி இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்றீங்க இந்த டெக்னாலஜில? ஆக்சுவலா டெக்னாலஜில நம்ம பின்னாடி இல்ல. ஓகே எதுல பின்னாடி இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜிக்கு கிடைக்கிற அங்கீகாரம். ஸோ ஓகே ஓகே எடுத்தோடனே இப்ப நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்க ஆரம்பிக்கும் ம் போதே ம் இதெல்லாம் வந்து பாசிபிளா? ஸோ ம் ஓகே ஃபர்ஸ்ட் கேள்வி இது பாசிபிளா. ம் நெக்ஸ்ட் கேள்வி அது பாசிபிள்னா உங்களால பண்ண முடியுமா? ஓகே ஓகே ஓகேங்களா? இது இந்த மாதிரி ஒரு சில கேள்வி. அப்படி உங்களால பண்ண முடியும்னா இதுக்கு எங்களால இப்ப ஃபன் பண்ண முடியாது. ஓகே ஸோ ஓகே இந்த மாதிரி கேள்விகள் தான் இந்தியாவை பின்னாடி தள்ளி எடுத்துட்டு போகுது. ஓகே மத்தபடி வந்து ஓகே பாத்தீங்கன்னா நீங்க யூஎஸ்லயா இருக்கட்டும், த்ரூ அவுட் த குளோப்ல பாத்தீங்கன்னா ம் அட்வான்ஸ் சயின்டிஸ்ட் இப்போ அப்துல் கலாம் மாதிரி ஆளுங்க வந்து எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஓகே நாசால கூட ஓகே இப்போ எந்த ரிசர்ச் குரூப் எடுத்தாலுமே அங்க ம் இந்தியன்ஸ் இருக்காங்க. ஓகே இந்தியன்ஸும் இருக்காங்க, தமிழ் பீப்புளும் இருக்காங்க. ஸோ ம் இங்க என்ன லேக்னா டெக்னாலஜியோ அந்த சயின்டிஸ்டோ லேக் இல்லை இங்க. ஓகே இங்க என்ன ஓகே லேக்னா அந்த அந்த கண்ணோட்டம். இது நம்மளால ஓகே பண்ணிட முடியுமா? ஸோ ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ முன்னாடி எல்லாம் எப்படி சைனீஸ் ப்ராடக்ட்னா நம்ம எப்படி நம்பி வாங்குறது, அந்த ஓகே மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குல்ல. ம் ம் அந்த ம் ஸ்டீரியோ ஓகே டைப் வந்து இருக்கு இன்னமும் இந்தியாவுல. எப்படின்னா ஓகே. உங்களால பண்ணிட முடியுமா, அது இந்தியாவுல பண்ணிட முடியுமா ஓ இந்தியனால அப்படின்ற பண்ணிட முடியுமா? ஓகே ஓகே அது இங்க பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன ஓகே கேட்டா அது பண்ண ஓகே முடியும். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்பணும், ம் மத்தவங்களையும் நம்பணும்.
அந்த ஒரு ரிசர்ச் குரூப் வராங்கன்னா அவங்களே நம்பி ஓகே அதுக்கான ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய. ஓகே த்ரூ அவுட் த லைக் இந்தியன் கவர்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே ஃபண்ட்ஸ் இருக்கு. இப்ப ஓகே நான் பண்ண ஆரம்பிச்சேன்னா என்ன ஆகும்னா, இப்ப நாங்க ஆரம்பிச்சு ஒரு 4.5 years ஆயிடுச்சு. ஸோ ம் நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்றது மூலமா எங்களை பார்த்து இன்னொரு டெக்னாலஜி எங்களை மாதிரியே இன்னொருத்தவங்க வரலாம். ம் ம் ஸோ அப்போ என்ன ஆகும்னா இன்னும் ஃபண்ட்ஸ் நிறைய அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் நம்ப ஆரம்பிக்கணும், இது ஓகே. நம்மளால பண்ண முடியும் ஸோ அப்படின்றது. இப்போ இஷ்யூ வந்து டெக்னாலஜிக்கல் அண்ட் நம்ம எக்யூப்டா இருக்கோம், பட் நமக்கு தேவையான அப்ரூவல்ஸும் நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையும் இன்னும் அந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல டெவலப் ஆகலைன்னு சொல்ல வரீங்க, கரெக்ட்? ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே ஓகே. ஸோ அந்த ஸ்டீரியோ அது டைப் இப்ப ஓகே இந்தியன்ஸ்னாலே இப்படிதான், இந்தியன் ரிசர்ச் குரூப்ஸ்ல இதெல்லாம் அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப்பை தள்ளி வச்சுட்டு யார் இதுல ப்ரூவ் பண்றாங்களோ அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட் கிடைச்சிட்டே இருந்ததுன்னா இதை ஓகே வந்து கொண்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ ஸோ அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வரும்போது தெர் ஆர் நிறைய பெரிய பெரிய ஃபார்மா கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ஐடியாஸை சப்போர்ட் பண்றாங்களா, ஆர் இதனால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஆர் தி ரிஜெக்டிங் தி டெக்னாலஜி, ஆர் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து அவங்க ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க? வாட் யூ ஃபீல் அபவுட் திஸ்? நாங்க வந்து இந்தியாவில் இருக்க ஃபார்மா கம்பெனிஸ் சொல்றேன். லைக் குளோபலா இருக்கவங்களையும் நான் மீட் பண்ணிருக்கோம். ஓகே. இந்தியாவில் இருக்க ஃபார்மா கம்பெனிஸ் வந்து தே ஆர் ஓப்பன் ஃபார் திஸ் டெக்னாலஜி. ஏன்னு கேட்டீங்கன்னா ம் அவங்களுக்கு இதுல வந்து பில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ் சேவ் ஆகுது. ம் ஸோ என்னதான் நம்ம வந்து பப்ளிக்கா லைக் வி ஆர் சேவிங் த லைஃப்ஸ் அப்படின்னு அவங்க டேக்லைன் போட்டாலுமே கூட ம் டைரக்ட்லி தே ஆர் அசோசியேட்டட் வித் த ரெவென்யூ. காசு ம் தான். ம் ட்ரக் மார்க்கெட்ன்றது ஒரு பெரிய காசு தான். ஓகே ஓகே. தென் அதுல ஏன் அவங்க வந்து அது பேக் ஃபயர் ஆகும்னு பயப்படாம இது சொல்றாங்கன்னா, ம் ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருந்தா அவங்களுக்கு தான் அது ஈஸி. ஓகே நீங்க சொன்ன மாதிரி டைம் சேவ் ஆகுது. அவங்க ஓகே எடுத்துட்டு போற ட்ரக் வந்து வெரி சேஃப்னு அவங்களால சொல்லிக்க முடியும். ஸோ ஓகே ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட்ஸோ ஏதோ ஒன்று வருதுன்னா கூட அதை தடுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜின்னும் போது தே ஆர் ரெடி டு அடாப்ட் இட். ஒன்லி திங் இஸ் ஓகே இப்போ இதை வந்து ப்ராப்பரா உங்களால சப்போர்ட் பண்ண முடியுமா? இப்ப நாங்க வந்து ஒரு சின்ன பிளேயர், நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய பயோஃபார்மாக்கு நாங்க சப்போர்ட் பண்ணணும்னா ம் நாங்களும் அந்த அளவுக்கு எக்யூப்டா இருக்கணும். ஓகே ஒண்ணு, ஓகே ஓகே அவ்வளோ ஃபண்ட்ஸ் எங்ககிட்ட இருக்கணும். இன்னொன்னு நாங்க அதை ப்ரூவ் பண்ணிருக்கணும் எங்கேயாவது ஒரு இடத்துல. ஓகே ஓகே ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா சம் ஃபார்மா கம்பெனிஸ் தேர் வில்லிங் டு ஃபண்டஸ். எப்படின்னு ம்ஹ்ம் பாத்தீங்கன்னா ஜாயிண்டா நம்ம போவோம், ஓகே ஜாயிண்ட் கொலாபரேஷனா நம்ம போயிட்டு ஓகே ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணுவோம். ஸோ அதுல ஓகே வந்து ஒரு கான்பிடென்ட் கிடைக்கும் போது தே ஓகே வில் டெஸ்ட் இட் ஆன் தேர் ஓன் ப்ராடக்ட்ஸ். டெஸ்ட் ஓகே பண்ணி இதை ஓகே பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்க. இப்போ ஒரு கம்பெனி பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா அடுத்த கம்பெனிக்கு இதை பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ தேர் ட்ரஸ்டிங். ஸோ இது வந்து நீங்க வந்து இப்போ ஒரு கம்பெனி உங்களோட கொலாபரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கல, திஸ் டசன்ட் லுக்ஸ் லைக் இது உங்களுக்கு அக்வசிஷன் மாதிரி தெரியலையா? இல்ல, அது ஆக்சுவலா வந்து இப்போ அக்விசிஷன் சொல்ல முடியாது. ஏன்னு வச்சுக்கீங்கன்னா அப்படி அக்வயர் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க டைரக்டாவே அப்படி பண்ணிடுவாங்க. ஏன்னா லைக் நிறைய டெக்னாலஜி அவங்க அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஓகே பயோஃபார்மா கம்பெனிஸா இருக்கட்டும், ஃபார்மா கம்பெனிஸா இருக்கட்டும், ஏதோ ஒரு சில அட்வான்ஸ்மெண்ட் அவங்களுக்கு வேணும்னா டைரக்டா அக்வயர் பண்ணிடுவாங்க. சில ம் நேரம் இன்டைரக்ட் அக்விசிஷனும் நடக்கும் இந்த மாதிரி. ஓகே பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட நம்ம ம் இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் போயிட்டு இப்போ இந்த கொலாபரேஷன்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃபண்ட் நமக்கு கிடைச்சிரும். ம்ஹ்ம் அதை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம கிட்ட இல்ல. அதுக்கு வந்து ம் பாத்தீங்கன்னா ரொம்ப இப்போ எப்படின்னா ஐ எம் குட் அட் திஸ் திங், எனக்கு இதுல தெரியும், அவங்களுக்கு அதுல தெரியும். இது ரெண்டும் ஓகே. ஒரு இடத்துல இணையும் போது தான் அதுக்கான ஸோ யூ அவுட்புட் ஆர் கிடைக்கும். ட்ரைங் டு கிராப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, யூஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. கண்டிப்பா ஓகே இந்த விஷயத்துல வி ஹேவ் டு பி லைக் தட். ஓகே. ஸோ அப்ப இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் வந்து இந்த பெரிய கம்பெனிகள், ஃபார்மா கம்பெனிகள் வர வைக்க தான் செய்றாங்கன்னு சொல்றீங்க, ரைட்? ஆமா. ஓகே. ஸோ இப்போ உங்களோட இந்த பயோ டைமென்ஷன் இந்த பிராண்ட்ல வந்து நீங்க இதுவரைக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணி இதுவரைக்கும் நீங்க எடுத்த ஹை ரிஸ்க் ஸ்டெப் அப்படின்றது நீங்க என்ன சொல்றீங்க, என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலா இந்த டெக்னாலஜி சூஸ் பண்ணதே ஹை ரிஸ்க் தான் எங்களுக்கு. லைக் ஓகே வென் வி ஸ்டார்டட் நம்ம எது வேணா பண்ணிருக்கலாம். ஓகே ஈஸியா ஈஸியா எடுத்துருக்கலாம். இப்போ இதுல என்ன ரிஸ்க்னா 4.5 வருஷம் 5 வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ம் டைம் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி வராம போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இந்த ஓகே பயாலஜி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் ம் நமக்கு ஃபெயிலியர் எப்போ தெரியும்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப்ல கூட ஃபெயில் ஆகும். பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிஸ்க் தான் இந்த ஓகே டெக்னாலஜி ரிஸ்க். தெர் இஸ் நோ மார்க்கெட். இப்போ நாங்க கமர்ஷியல் போகும்போது மார்க்கெட்டே இல்ல இந்தியாவுல. ம்ஹ்ம் ஏன் ம்ஹ்ம் மார்க்கெட்டே ஓகே இல்லைன்னா ரெகுலேட்டரி வந்து இதை கம்பல்சரி பண்ணல.
நான் இன்னும் ஏன் ப்ரோ கம்பல்சரி இதுல பண்ணல. பண்ணணும்? ஓகே 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 இப்போ காஸ்மெட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் கம்ப்ளீட்லி பேண்ட். ஒரு 45 கண்ட்ரிஸ் வந்து கம்ப்ளீட்லி பேண்ட், யூஸ் ஓகே பண்ணக்கூடாது. நீங்க ஓகே. அனிமல் டெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்க ம். ப்ராடக்ட் வராது. ஓகே ஸோ ரெகுலேஷன்ஸ் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுச்சு. ஒரு சில கண்ட்ரீஸ்ல அனிமல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க ஓகே கண்ட்ரீஸ்ல. ஓகே. ஸோ அந்த மாதிரி இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணணும்ட்டு யாரும் சொல்லல. ம். ஸோ தே ஹேவ் எஸ்டாப்ளிஷ்டு திங்ஸ். அதெல்லாம் நான் ஓகே பண்ணிக்கிறேன். நான் ஏன் வந்து உங்க ப்ராடக்ட் எடுத்துக்கணும்? நாங்க வந்து ஓகே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 200 காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு பிட்ச் பண்ணிட்டோம். ஓகே எல்லாருமே வந்து ரெடியாவே இல்ல. தேவை இல்ல. ஆனா ஓகே தேவை யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காஸ்மெட்டிக் கம்பெனிஸ், யூனிலிவர், இந்த மாதிரி பெரிய ஓகே. ஆர்டிஎஸ்ஜி, இந்த மாதிரி பெரிய குரூப்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பண்ணியிருக்கேன், என்கிட்ட ம். வந்து டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ம். தேர் மார்க்கெட்டிங் ஆஸ் அ பிக். அவங்க கிட்ட மணி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அவங்க ஓகே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இந்த மாதிரி டேட்டாவும் வச்சிருக்கோம், ஹியூமன்ல ஓகே இந்த மாதிரி அட்வான்ஸ் டேட்டாவும் நாங்க வச்சிருக்கோம், பண்ணுங்க. இதை வந்து சின்ன சின்ன கம்பெனிஸால பண்ண முடியாது. அது ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஓகே டவுன் த லைன் அவங்களும் ஸ்கேல் பண்ணும்போது, இப்போ இன்னைக்கு ஒரு 100 பேர் வித்துட்டு இருக்காங்க அந்த காஸ்மெட்டிக் இன்கிரீடியன்ட் பிராண்டு. அடுத்தது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஸ்டேட், இந்தியா லெவல்ல போறாங்கன்னா அவங்க ம். இந்த மாதிரி ஒரு டேட்டா எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா இட்ஸ் பெட்டர். எக்ஸ்போர்ட்டுக்கா இருக்கட்டும், மேபி அவங்க ப்ராடக்ட் இன்னும் கூட அவங்க இல்ல இம்ப்ரூவைஸ் பட் பண்ணலாம். இந்த காஸ்ட வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா? ஷார்ட்டா சொல்லணும்னா இதை அஃபோர்ட் பண்ண முடியுமா? அஃபோர்டபுள் தான். இப்போ எங்களோட டெஸ்டிங் பாத்தீங்கன்னா மினிமம் 30,000 இருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஓகே நீங்க வந்து நீங்க இந்த இன்கிரீடியன்ட் நீங்க போட்டீங்கன்னா செல்ஸ் எவ்வளவு டெத் ஆகுது. மினிமம் ஓகே சேஃப்டில இருந்து ஆரம்பிக்குது. உங்க ப்ராடக்ட் சேஃப்னு சொல்ற அளவுக்கு அது இதுல இருந்து இருக்கு. ஸோ இல்லைன்னா என்ன ஓகே பண்ணுவாங்கன்னா, டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்ட் நீங்க சர்டிஃபிகேட் வாங்கி நீங்க சீரியஸ் கால் அப்ளை பண்ணீங்கன்னா லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே காஸ்மெட்டிக் லைசன்ஸ் தெரியாது. இந்த ஓகே. பேராபன் சோ இப்போ இந்த சல்பேட் டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டட்னு சொன்னாலும் இந்த மார்க்கெட்ல ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல. டெர்மட்டாலஜிக்கலி ஆமா. சர்டிஃபைட் ப்ராடக்ட்ன்றப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடுக்கும் இப்போ உங்களோட இந்த பயோ திஸ் டைமென்ஷனோட ப்ராடக்டோட ரிசல்ட்ஸுக்கும் ப்ராடக்ட் என்ன கோரிலேஷன் ஆக்சுவலி? ஸோ டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் பாத்தீங்கன்னா அவங்க வாலண்டியர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிட்டு, ஓகே ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட் யூஸ் பண்ணிட்டு அவங்க செக் பண்ணுவாங்க, ரேஷ் இருக்கா, இல்ல வேற எதனா இரிட்டேஷன் காஸ் பண்ணுதா. ஸோ ஓகே அவங்க கிட்ட ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்கும். அவங்க வந்து ஓகே சர்டிஃபை பண்ணுவாங்க. இந்த ஓகே. ப்ராடக்ட் வந்து நான் வாலண்டியர்ஸ் மேல ட்ரை பண்ணிருக்கேன், ம். எதுவும் இல்ல. So ஓகே அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் கெமிக்கல்ஸும் வந்து இதுல யூஸ் பண்ணிருக்க கூடாதுன்னு. ஓகே. ஸோ ஆஸ் அ மேனுஃபேக்சரரா நான் சொல்றேன். மேனுஃபேக்சரரா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இந்தியாவில் ம் அப்படின்னு. ம். ஆல்ரெடி அவங்க அவங்க என்ன சொல்லிடுவாங்க, எங்க இன்கிரீடியன்ட்ல எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒண்ணு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இன்னொன்னு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டடி பண்ணி வாங்கிடுவாங்க. ம். எங்களோட டெஸ்ட் பண்ணும் போது என்னன்னா, நீங்க டிஎன்ஏ லெவல்ல டேமேஜ் இருக்கா, ஓகே மியூட்டேஷன் எதனா காஸ் பண்ணுதா, ஓகே அப்படி அந்த ப்ராடக்ட் இரிட்டேஷன் காஸ் பண்ணுதுன்னா எந்த பெர்சன்டேஜ்ல காஸ் பண்ணுது, ஓகே 50%, 70%, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்ட்ல இருக்காது. இருக்காது. ஓகே ஓகே இருக்காது. இது எல்லாமே இதுல இங்க இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓகே இருக்கும்போது என்னன்னா, உங்களோட ப்ராடக்ட் இன்னும் நீங்க பண்ணலாம்ல. உங்ககிட்டயே ஒரு 4 ஃபார்முலேஷன், 5 ஃபார்முலேஷன் இருக்கலாம். அதுல எது ஓகே பெஸ்ட்ன்னு நம்ம குடுக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ரேஸ் டு ரேஸ் மாறும். இப்போ ஓகே. ரேஸ் ஆஃப் பாப்புலேஷன் இருக்குல்ல. ம். ஸோ இந்தியன் பாப்புலேஷன்லயே பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ரேசஸ் இருக்கு. டிஃபரெண்ட் ஓகே ஸ்கின் டைப்ஸ் இருக்கு. ஓகே நீங்க டிஃபரெண்ட் ஸ்கின் டைப்ஸ்க்கு நீங்க பண்ணும்போது, ஸோ உங்களால கரெக்ட்டா குடுக்க முடியும். இந்த ஓகே ஸ்கின் டைப்னா நீங்க இத யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுக்கு ஓகே வந்து இது நம்மளோட ஃபார்முலேஷனை லைட்டா மாத்திக்கலாம். ஸோ இந்த ஓகே ஸ்கின் ஓகே. ஸ்கின் டோனுக்கு இல்ல இந்த ரேஸ்க்கு வந்து இது காசு பண்ணுங்கன்னா நம்ம அதை குறைச்சிப்போம். சோ இது உங்களோட ஆல்வேஸ் இந்த பெஸ்டா இருக்கும். ரிசல்ட்ஸ் வச்சு we can ரீஃபார்முலேட்னு சொல்ல வரீங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கின் டைப்பா கண்டிப்பா. இருக்கலாம், இல்லனா ரீஜனல் வைஸா இருக்கலாம். அந்த மாதிரி நீங்க ரீஃபார்முலேட் பண்ணலாம். பட் ஆமா. டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அப்படின்னு சொல்றது வந்து சும்மா ஒரு சின்ன கிரவுடுக்கு ஒரு பேட்ச் டெஸ்ட் அவங்களோட வாலண்டியர்ஸ்க்கு பார்த்து இல்ல இந்த ஸ்கின்க்கு இது ஒண்ணும் பண்ணல அப்படின்ற ஒரு நியூட்ரல் லெவல் மட்டும் தான் அந்த அது டெர்மட்டாலஜிக்கல். ஆமா. சும்மா பண்றதுன்னு இல்ல. பட் சம்திங் ஒரு ரெகுலேஷன் தேவைல்ல. இப்போதைக்கு ஓகே இந்தியாவுல ஒரு டெக்னாலஜி இல்ல. எங்கள மாதிரி ஒரு டெக்னாலஜி இப்பதான் வரும். ஸோ ஓகே இப்போதைக்கு என்ன அவைலபிள் டெக்னாலஜி இருக்கோ அதை வச்சு சர்டிபிகேட் பண்ணி வித்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓகே அதுவும் தப்பு ஓகே கிடையாது. பட் ஓகே ஆனா இப்படி ஒரு டெக்னாலஜி வரும்போது நம்ம அதுக்கு அடாப்டும் ஆகிடணும். இதுக்கு முன்னாடி ஓகே அனிமல்ஸ்ல பண்ண முடிஞ்சது பண்ணோம். இப்போ ஓகே அனிமல்ஸ்ல இல்லைன்ன உடனே டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்ட் பண்றோம், செல்ஸ்ல பண்றோம், நிறைய பண்றோம். இப்போ ஓகே. இப்படி ஒரு டெக்னாலஜி வரும்போது we have to adapt it. இது ம். இல்லைன்னா என்ன ஆகும்னா, லேட்டர் வந்து கஸ்டமருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே ஓகே. கஸ்டமரே டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த ம். மார்க்கெட்டை. அப்போ ஓகே. ஆப்வியஸா வந்து மார்க்கெட் பண்றவங்க இல்ல மேனுபேக்சர் பண்றவங்க இதை பண்ணிதான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு போயிடுவாங்க. ஓகே. ரெகுலேஷன் சொல்லுதோ அந்த இல்லையோ ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள வந்துருவாங்க. கண்டிப்பா. வந்துருவாங்க. இப்போ இந்த சீல்ஸ் இருக்கா ம். அப்படின்னு பாக்குற மாதிரி. என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இஃப் பயோ டைமென்ஷன் சக்சீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இட் வில். பட் இஃப் சக்சீட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் இந்தியால எது சேஞ்ச் ஆகும்? ஆக்சுவலா ட்ரக் டெஸ்டிங்ல மேஜர் சேஞ்சஸ் வருங்களா,
இல்ல ஹெல்த் கேர்ல வருங்களா? இல்ல இது நீங்க சொன்ன மாதிரி பப்ளிக் அவேர்னஸ் பயங்கரமா நீங்க கிரியேட் பண்ணி இந்த பப்ளிக் அவேர்னஸ் வச்சு நம்ம இந்த இந்த ப்ராசஸ வந்து ப்ரோமோட் பண்ண போறோமா? வாட் வில் ஹேப்பன் இஃப் திஸ் இஃப் யுவர் பிராண்ட் இஸ் சக்சீடிங் இன் அ வெரி ஷார்ட் டைம்? ஆமா. ஸோ எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கண்டிப்பா வந்து ஹெல்த் கேர்ல இது ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்கும். ஓகே. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி சொல்றேன் எக்ஸாம்பிள். கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் அவங்களுக்கு லெஸ் than a இயர் தான் அவங்களுக்கு டைம் இருக்கும். என்னோட ஓகே. கோஃபவுண்டர் மனோஜ்குமார் அவரோட லைக் ஃபேமிலிலே இது ஒரு நடந்த விஷயம். அவங்க அப்பாவுக்கும் கேன்சர் ஓகே. இருந்திருக்கு. ஸோ ஓகே. அவனோட அவனோட என்ன சொல்றது அவனோட ப்ராப்ளம் வந்து அவன் எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கான். அவனோட ஓகே. பெயின் பாயிண்ட் என்ன ஓகே. அவன் சொல்லுவானா எப்பவுமே. ஸோ ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு 1 or 2 இயர்ஸ் தான் டைம் இருக்கும். ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அந்த ம்ஹ்ம். பீரியட் ஆஃப் டைம்ல உங்களால வந்து டிஃப்ரெண்ட் டோஸ் ட்ரை பண்ண முடியாது. டிஃப்ரெண்ட் ட்ரக் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க முடியாது. ம். ஆனா எங்கள மாதிரி ஒரு டெக்னாலஜி பாத்தீங்கன்னா ஹை ம். த்ரூபுட் ஸ்கிரீனிங் சொல்லுவாங்க. எப்படின்னா லிமிடெட் டைம்ல உங்களால 300ல இருந்து 900 வரைக்கும் உங்களால பண்ண முடியும். வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ள ம். 900 டிஃப்ரெண்ட் டோசஸ், 900 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் ஆஃப் ட்ரக்ஸ். ஓகே. இது எப்படி சொல்லுவாங்கன்னா பேஷண்ட் கஸ்டமைஸ்டு ஸ்கிரீன், பேஷண்ட் ஸ்கிரீனிங், ஓகே. கஸ்டமைஸ்டு பேஷண்ட் ஸ்கிரீனிங். ஓகே. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு அவங்களோட ஒரு பயாப்சி சாம்பிள் எடுத்து ம். டக்குன்னு நம்ம வந்து ஒரு கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டுங்க. அவங்களுக்கு டைம் இல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓகே. டெக்னாலஜி தான் வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன். ஸோ அப்போ ஓகே. வந்து பாத்தீங்கன்னா ஓகே. நீங்க அதை யோசிச்சு பாருங்களேன். லைக் நான் கேன்சர் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். கேன்சரே ஓகே. எடுத்துக்கோமே, எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கேன்சர் இருக்கு, எவ்வளோ ம். கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. கவர்மெண்ட் ஓகே. ஹாஸ்பிட்டல் கூட பாத்தீங்கன்னா லைக் எல்லாராலையும் பிரைவேட்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியல. கேன்சர் ஓகே. அடையார் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு கவர்மெண்ட். அந்த மாதிரி ஓகே. கவர்மெண்ட்ல போறாங்க. ஓகே. அவங்களால ட்ரக் கொடுக்க முடியும், எல்லாம் கொடுக்க முடியும். ஆனா டைம் இங்க இல்லல்ல. ஓகே. ஸோ பட் அதை ஏன் நம்ம இந்த சேவ் பண்ண டெவலப்மெண்ட் ஏன் இந்த டெவலப்மெண்ட் இன்னும் இந்தியால இப்ப வரலன்னு நினைக்கிறீங்க? சி டெக் இருக்கு. இப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய டிசீஸ், ஹியூமன் கில்லிங் டிசீஸ வந்து இந்த மாதிரி நம்ம ஷார்ட் டைம்ல டெஸ்ட் பண்ண முடியும். நமக்கு இந்த டெக்னாலஜில தெரியுது. பட் ஏன் இன்னும் இது இந்தியன் மார்க்கெட்ல வந்து பெருசா இவால்வ் ஆகல அப்போ? ஏன்னா அதுதான் இப்போ பிளேயர்ஸ் கம்மி. இப்போ ஒரு என்ன சொல்றது ஒரு டெக்னாலஜியை கொண்டு வரணும்னா கவர்மெண்ட்டோ ஏதோ ஒரு டெக்னாலஜி வந்து கொண்டு வரணும்னா எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கணும். இன்னொன்னு இங்க இருக்கணும், இந்தியாவுல இருக்கணும். எங்கேயோ ஒரு ஓகே. இடத்துல இருந்து அங்க இங்க இருந்து எடுத்துன்னு வரும்போது அகைன் அதோட காஸ்ட் அதிகமாயிடுது. மேபி ஓகே. இதை பண்ணிட்டு இருக்கலாம். லைக் ஓகே. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இல்ல வெளிநாட்டுல போய் பண்றவங்க இதை பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா அங்க அவ்வளவு காஸ்ட் இது இன்வால்வ் ஆகுது. ஓகே. நான் என்ன ஓகே. சொல்ல வரேன்னா ஒரு இண்டிஜினஸா இந்தியன் கம்பெனி இந்த மாதிரி ஒன்று பண்ணும்போது ஸோ ம். எங்களை மாதிரி இன்னும் நிறைய பண்ணும்போது இல்ல கவர்மெண்ட் சப்போர்ட் கொடுக்கும்போது இதை நம்ம வந்து வேலிடேட் பண்ணி எவ்வளவு குயிக்கா இப்போ உடனே இது வந்துடும் சொல்ல முடியாது. எங்களுக்குமே இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே கூட ம். இது கண்டிப்பா ஒரு 1 or 2 இயர்ஸ் ஆகலாம் ஓகே. பேஷண்ட் யூஸ் வரைக்கும் போறதுக்கு. நான் என்ன ஓகே. சொல்றேன், அதையுமே நம்ம எவ்வளவு குயிக் பண்றோமோ அவ்வளவு நல்லது. நல்லது. பண்ணிட்டு ஓகே. தான் இருக்காங்க, எல்லாருமே பண்ணிட்டு ஓகே. தான் இருக்காங்க. நம்ம வந்து ஓகே. ரெகுலேட்டர்ஸ் யாருமே குறை சொல்ல முடியாது. ம். இண்டஸ்ட்ரியல் லெவல்ல இருக்கான்னு பார்க்கணும். இப்ப அகாடமிக் சைட்ல இருக்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஐஐடிஸ் இல்ல பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க, இந்த ரிசர்ச் எல்லாம் ஓகே. பண்ணிருப்பாங்க. ஓகே. ஓகே. ஒரு லிமிட்டெட் பாப்புலேஷன்ல பண்ணிருப்பாங்க. அது எப்படி ஓகே. இண்டஸ்ட்ரியலைஸ் கொண்டு போறதுன்னு தெரியாம இருந்திருக்கலாம். கமர்ஷியலைஸ் ரெகுலேஷன்ஸ் அதிகமா ஆயிருக்காது இருந்திருக்கும். இன்னும். ஓகே. கமர்ஷியலைஸ் ஆயிருக்காது. ஓகே. இன்னொன்னு நாங்க பாத்தீங்கன்னா ரெகுலேட்டர்ஸ் கூடவே வந்து இப்போ டச்ல இருக்கும். சிடிஎஸ்சிஓ, இந்தியன் சிடிஎஸ்சிஓ டெல்லியில ஓகே. இருக்கு. அவங்க இந்தியன் எஃப்டிஏன்னு சொல்லுவாங்க. So ஓகே. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பாலிசி மேக்கிங்ல பயோடைமென்ஷன் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகே. இந்தியாவிலேயே மொத்தமா ஓகே. ஒரு 5 பேர் தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ஒரு 3 ஓகே. பயோஃபார்மா கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 எங்கள மாதிரி ஒரு 2 டெக்னாலஜில ஒர்க் பண்றாங்க. நாங்க ஓகே. தான் வந்து இந்த ஓகே. பர்டிகுலர் செக்மெண்ட்ல பாலிசியை டிராஃப்ட் பண்றதுக்கு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. லைக் லாஸ்ட் ஓகே. 2 இயர்ஸா இது நடந்துட்டு இருக்கு. ஸோ ஓகே. லைக் நம்ம நம்ம விதை போறோம்னு வச்சுக்கீங்களேன். அப்பதான் வந்து ஓகே. இன்னும் கொஞ்ச நாள் அது வரும். அந்த ஸ்டேஜ் தான் ஓகே. இருக்கும் இப்ப நம்ம. ஓகே. சோ இப்போ உங்களோட டீம் அண்ட் சைஸ் என்னவா இருக்கு? டீம் சைஸ் என்னவா இருக்கு? ஸோ நாங்க 3 கோ ஃபவுண்டர்ஸ். 3 ஓகே. பேருமே ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஓகே. இல்லாம 7 ஃபுல் டைமர்ஸ் இருக்காங்க. ஸோ ஓகே. 2 ஓகே. இன்டர்ன்ஸ் இருக்காங்க. ஸோ டோட்டல் ஓகே. ஆஃப் 11 பீப்புள். ஓகே. சோ இப்போ நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க? பெர்சன்டேஜ்ல சொல்லுங்க. என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க இத கமர்ஷியலைஸ் பண்ற லெவல்ல? இப்போ பாத்தீங்கன்னா அர்லி ரெவென்யூ ரெவென்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. நாங்க பண்ற ரெவென்யூ வந்து எங்களோட என்ன சொல்றது பேர்ன் ரேட் விட அதிகமாயிடுச்சானா இல்ல. ஓகே. ஓகே. ஓகேங்களா. பட் ஓகே. ரெவென்யூ ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு 1 இயர் ஆகுது. சோ ஸோ ரெவென்யூ 1 ஸ்டார்ட் இயர்ல பண்ணிட்டீங்க. பட் பிரேக் ஈவன் பண்ணல இன்னும். பிரேக் ஈவன் பண்ணல. பிரேக் ஈவன் பண்ணல. சோ இந்த இந்த டோட்டல் டெக்னாலஜியே ஆக்சுவலா எனக்கு டிஃபரெண்டா தான் இருக்கு. அண்ட் இது இந்த இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் இந்த டெக் கண்டிப்பா டிஃபரெண்டா இருக்கும். அண்ட் நீங்க ஆல்மோஸ்ட் இத வெற்றிகரமா ரீச் பண்ணிருக்கீங்க. மேபி இன்னொரு 1.5 இயர்ஸ்ல வந்து நீங்க இதை கமர்ஷியலைஸ் பண்ணிருவேன்னு சொல்றீங்க. மேபி அது நம்ம கையில இல்ல. பழையபடி அகைன் கவர்மெண்ட் சப்போர்ட், ரெகுலேட்டரி சப்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவை இருக்கு.
சோ இது எல்லாம் கரெக்டா நடத்துறதுக்கு எங்களோட விஷஸ். அப்படி இது வந்துச்சுன்னா இது ஒரு பெரிய ரெவல்யூஷனா தான் இருக்கும் இந்தியால கண்டிப்பா. நினைக்கிறேன். சோ அது உங்களுக்கும் உங்களோட டீமுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். ஓகே. தேங்க்யூ. 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 தேங்க்யூ.